தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். தனுசுவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மிக முக்கியமாக 11ஆம் இடத்தோட புதன் செவ்வாயோட தொடர்பு வருது. 11ஆம் இடங்கிறது துலாத்தில் புதன் செவ்வாய். புதன் 7-10 உரிய கிரகம். ஒரு வாழ்வாதாரத்தை பல டைமென்ஷன்ல தனுசு ராசி நபர்கள் நமக்கு ஒரே மாதிரியான ஒரு லைஃப், ஒரு நார்மல் அமைதி, பீஸ்ஃபுல்லாக இப்படிங்களா ஒரு லைஃப் நமக்கு கொடுத்தா போதும், கிடைச்சா போதும், இதை பேஸ் பண்ணி நம்மளோட வாழ்வாதாரத்தை கொண்டு போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க தனுசு ராசி நபர்கள். ஆனால் உண்மையிலேயே வாழ்வாதாரத்தை எல்லா விதத்துலையும் பேசிக்காக அமைச்சு கொடுப்பது, நல்லா நோட் பண்ணிக்கணும், பேசிக்காக அமைச்சு கொடுப்பது புதன். புதன் புதிய கிரகம், புதுமையான கிரகம், புரியுதுங்களா? நியூ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி 2021 1, 22 1, 23 1 அப்படி நியூ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன். ஸோ அந்த புதன் தான் இந்த ஜீவன அமைப்புகள்லாம் அமைச்சு கொடுக்கறதுனால தனுசு ராசி நபர்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த புதிய விஷயத்தில் ஒட்ட மாட்டாங்க. அதில் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதில் ஒரு சில உயர்வுகள் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே மாதிரியே ஃபண்டமெண்டலாக போயிட்டு இருக்கிறது சரியாக வராது இல்லையா? சில விஷயங்கள் அந்த காலகட்டத்தை ஏற்ப மாறிக்கணும். ஒரு சில நபர்கள் மாறாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த புதன் கொடுக்கறது தெரியாது, அது போயிடும். ஸோ அப்போ இந்த செவ்வாய் யோக கிரகம், தனுசுக்கு செவ்வாய் யோக கிரகம். ஸோ செவ்வாயோட விஷயங்கள் உடனடியாக செய்வது, ஃபாஸ்ட் மூவி, உடனடியாக ஃபாஸ்ட் மூவிங்களை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாயாக இருக்கிறதுனால புதன் கூட சேரக்கூடிய சேர்க்கை 11 இருக்கிறதுனால இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு மறைமுகமாகவே நிறைய நன்மைகள் நடக்கும், ஆன்லைன் மூலியமாக சில நன்மைகள் நடக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறணும், நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்பு ஒரு நல்ல வாரம். அதே போல் எப்படா இந்த விஷயம் நம்மளை விட்டு நகரும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா, இந்த விஷயம் நகர்ந்தா போகுது, எனக்கு தலைவலி ஓகே ஓவர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஏதாச்சும் என்ன நிகழ்வு நகரணுமோ அந்த நிகழ்வுகள் நகரும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் சந்திரன்லாம் பௌர்ணமி அமைப்பு இருக்குது, 5ல் தான் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது, 4, 5ஓட தொடர்பு வருது. ஸோ உங்களை ரிலாக்ஸேஷன், ஜாலியாக இருக்கக்கூடியது, சந்தோஷமாக இருக்கக்கூடியது, சில விஷயங்கள் தோல்வி அடையாத ஒரு கிட்டத்தட்ட 70-80% வெற்றிகளை தரக்கூடிய அந்த 5ஆம் இடத்தோட சந்திரனோட தொடர்பு இருக்குது. ஒரு சில அளவுக்கு மறைமுகமான ஆதாய அமைப்புகள்லாம் வரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு. சுக்கரனுடைய வீக்னஸ்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது இருக்காது. இதுக்கு முன்னாடி நெருக்கடி, இப்போதைக்கு அந்த நெருக்கடிகள்லாம் ரிலீஃப், குறைவு. வருஷத்தில் ஒரு திருப்பம் சுக்கரன் நீசமாகும். அந்த நீச அமைப்பு இப்போ கிடைக்க வர்றவங்க தனுசு ராசி நபர்கள் தங்களை ஒரு ஃப்ரீயான ஒரு மூமெண்ட்டுக்கு மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது வாரத்தில் வெளிப்படையாகவே தெரியும்.